வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டுட்டோரியல். நம்ம கிளாஸில் வந்து பார்சல் ஐடென்டிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஷோ தட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மாலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மாலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் ஜீரோ சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன வரணும், 2 × √2 sin as minus as cos as divided by s cube. இது நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்டு ஹென்ஸ் deduce that நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று 0 to infinity sin t minus t cos t divided by t cube சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மில் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து மேலே வந்து எதுவும் ஸ்கொயர்டு இல்லாதனால இது வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்க. அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று கேட்டிருக்காங்க, யூஸிங் பார்சல் ஐடென்டி ஷோ தட் பார்சல் ஐடென்டியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 to infinity sin t minus t cos t divided by t cube whole power square t is equal to pi/15 சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்சல் ஐடென்டியை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்சல் ஐடென்டி. 3 டாபிக் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. இந்த ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை போடலாம். அதனால் இந்த ப்ராப்ளத்தை நல்லா பாருங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சுட்டு எழுதிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ப்ராப்ளத்தில், மாலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ. இதே போல் ப்ராப்ளம் வந்து நான் நிறைய நடத்திட்டேன் அந்த டாபிக் இந்த யூனிட்டில், அதை பாருங்கள். மாலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ சொல்லிட்டாங்கன்னா மாலஸ் எக்ஸ்னால் ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். அது வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துங்க. இப்போ வந்து ஏ கொடுத்துருக்காங்க, அப்போ -a to +a கொடுத்துங்க. இந்த இடத்துல வேறு ஏதாவது பி கொடுத்தா கூட -b to +b. அதில் நம்பரில் கொடுத்துருக்கலாம் 1 2 3 கொடுத்தா கூட -1 to -1 to +1 -2 to +2 இந்த மாதிரி எதுனா எடுத்துங்க. இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்துங்க. மாலஸ் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இதோட லிமிட் வந்து என்ன இருக்குது, இப்போ ஏ இருக்குது. அப்போ வந்து -a to a. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0, அதனால் விட்டுருங்க. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது, -a to a. அப்போ நமக்கு தெரியும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா எழுதிங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஃபார்முலா கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் equal to இது இப்படி எழுதிக்கலாம், கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், equal to 1/√2 -∞ to +∞ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் e power isx into dx. இதான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து எடுத்துங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. அதோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா -a to +a இருக்குது. அதை இங்கே போட்டுங்க. 1/√2 என்ன இருக்குது, -a to +a. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் e power isx இருக்குது. இது வந்து யூலர் ஃபார்மில் இருக்குது. e power i θ என்ன எழுதிக்கலாம், cos θ + i sin θன்னு சொல்லி எழுதிக்கலாம். இது வந்து e power minus i θன்னு இருந்துச்சுன்னா சேம் தான் வரும். இந்த இடத்துல மைனஸ் வரும், இது சேம் வரும். இதில் வந்து ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் எடுத்து போகிறோம். இதில் வந்து i θ இருக்கிறதுல இங்கே என்ன இருக்குது, எஸ்எஸ் இருக்குது, i இருக்குது, θ இருக்கிறதுல எஸ்எஸ் இருக்குது. அப்போ வந்து θன்றதுல எஸ்எஸ் போட்டுங்க. அப்போ காஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எஸ்எஸ் போட்டுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸில் இருக்கிறதால காஸ் எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷனை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். காஸ் எக்ஸஸில் ஒன்று மல்டிப்ளை பண்ணிங்க, நெக்ஸ்ட் வந்து ஐ சைன் எக்ஸஸில் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்படிலாம் 1/2√2 இதை வந்து காமனாக வெளியில் வச்சுங்க. இப்போ வந்து இது வந்து செப்பரேட் பண்ணி எழுதிங்க. எப்படி எழுதிக்கலாம், -a to +a ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ்எக்ஸ் டிஎக்ஸ். இதை ஒன்றா பிரிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் நேரம் -a to a ஃபங்க்ஷன் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஐ சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது ரெண்டு வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி ரெண்டாவது பிரிச்சாச்சு. இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சம்மை பொறுத்த வரையும் இந்த ஐ உள்ள டைம் இமேஜினரி பார்ட்டு எல்லா ப்ராப்ளமும் 0 தான்.
இது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக வரும், அதனால் இது வந்து 0 தான். நீங்கள் வந்து எல்லா ப்ராப்ளத்துலேயும் வந்து இந்த I sin x இருக்குல்ல, இந்த டேம் ஃபுல்லாக 0 போட்டுங்க. இதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணோன்னா ஈவனா ஆடான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணோன்னா இது நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு 0 போட்டுங்க. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை எல்லாமே 0 தான். அப்போ ஃபஸ்ட் டைமுக்கு முன்னே தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்புறம் 1/√2π - a to a square minus x squared cos ss into dx. இப்போ இந்த டேம் வந்து ஈவன் ஃபங்க்ஷனு. இங்கே எக்ஸ் இருக்கிறதுல வந்து -xன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை f(x)ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் வந்து இதை f(x)ன்னு சொல்லி எடுத்திங்கன்னா கிடைக்கிறது உங்களுக்கு வந்து f(x) தான் கிடைக்கும். சார் -x, அதாவது எக்ஸ் இருக்கிறத மைனஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதே தான் f(x) தான் கிடைக்கும். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தான் வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டேரெக்டாக எழுதிடுறேன். இது ஈவன் ஃபங்க்ஷனாக என்ன பண்ணலாம், -a to a 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க 2π லிமிட் வந்து 0 to aன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். a² - x² cos xx into dx. இப்போ இதை இன்டர்வல் பண்ண போகிறோம். இது 2 வந்து என்ன வரும், √2 × √2 2 √2 வரும். ஒன்று கேன்சல் பண்ணிங்க. அப்போ மீதி √2/√π இருக்கும். இப்போ இதை வந்து பெர்னூலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணி வி இதை வந்து யூ எடுத்துங்க, வி எடுத்துங்க. பெர்னூலிஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டெக்ரல் u dv integral u dv is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus ஸ்டார்ட்னு போவோம். இதான் அந்த ஃபார்முலா. இப்போ வந்து u வந்து a² - x² இருக்குது. அப்போ யூனா நமக்கு தெரியும் டிஃப்ரென்சியேஷனு a² - x². இதை ஒன் டைம் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள். u dash எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா a² இது வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். x² பண்ணோன்னா என்ன கிடைக்கும், அடுக்கில் உள்ளது முன்னாடி வரும் 2 வரும், எக்ஸ் மேலே ஒன்று மைனஸ் ஆகிடும், அப்போ 1 தான் வரும். செகண்ட் டைம் இன்னொரு டைம் பண்ணுங்கள். u டபுள் டேஷ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 1 ஆகிடும், அப்போ வந்து -2 மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப u ட்ரிபிள் டேஷ் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு v என்ன இருக்குது, காஸ் xx இருக்குது. vன்னா நமக்கு தெரியும் இன்டெக்ரல் v1 இதை இன்டெக்ரல் பண்ணுங்கள். காஸ் xx இன்டெக்ரல் பண்ண கிடைக்கும் sin ss டிவைட் பை இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கீழே வந்துடும், எஸ் வந்துடும். இதை வந்து செகண்ட் டைம் பண்ணுங்கள். v2 காஸ் சைன் இருக்கா, சைனை பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் வரும், -cos xx டிவைட் பை எஸ் இருக்கா, ஆல்ரெடி ஒரு எஸ் இருக்குது, அப்போ வந்து திருப்பி ஒரு எஸ் வரதால s² ஆகிடும். இப்போ v3 பண்ணிங்கன்னா காஸ் எஸ் பண்ணிங்கன்னா சைன் தான் வரும், ப்ளஸ் சைனில் தான் வரும். அந்த மைனஸ் அப்படியே போட்டுங்க, -sin ss டிவைட் பை s3. இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும் √2/2π இன்ட்டு ஃபார்முலா என்ன இருக்குது, uv1 யூவோட வேல்யூ என்ன இருக்குது, a² - x². v1ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது, sin xs டிவைட் பை s. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா வந்து மைனஸ் இருக்குது, -u dash என்ன இருக்குது, -2x இருக்கா, அப்போ -2x. v2 வேல்யூ என்ன இருக்குது, -cos xx டிவைட் பை s² இருக்குது. இந்த மைனஸும் ப்ளஸ் பண்ணிங்க, அப்போ இங்கே வந்து மைனஸ் தான் இருக்குது. ப்ளஸ் u டபுள் டேஷ். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன இருக்குது, u டபுள் டேஷ் இருக்கா, u டபுள் டேஷ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை போட்டுங்க. -2 ஃபார்முலா வந்து v3 இருக்குது, v3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், sin xs டிவைட் பை s3. லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 0 to a இருக்குது. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு எக்ஸ் இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்கிறதுலாம் ஏவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். =2/π. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸ் இருக்கிறதுல ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிங்களா, அப்பர் லிமிட்டு ஏ வந்து இந்த எக்ஸ் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ண கிடைக்கும், a² ஆகிடும். a² - a² வந்து 0 ஆகிடும். அப்போ இதோட மட்டும் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். நான் டேரெக்டாக எடுத்து எழுதிக்கிறேன், பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் போட்டுங்க, -2x இருக்குது, காஸ் xx இருக்குது. இப்போ இதில் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும் 2a காஸ் sc கிடைக்கும் டிவைட் பை s² வரும். நெக்ஸ்ட் வந்து இதில் எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ அங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, sin ss இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், +2
sin SA டிவைட் பை S கியூப் கிடைக்கும். அப்பர் லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்பர் லிமிட் எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். மைனஸ் லோயர் லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லோயர் லிமிட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணால் sin 0 வேல்யூ வந்து நமக்கு தெரியும். sin 0 வேல்யூ வந்து 0ன்னு தெரியும். அப்போ இந்த டேர்மு 0 ஆகிடும். ஃபஸ்ட் டேர்மு 0 ஆகிடுச்சு. sin 0ன்னு வருமா, 0 போட்டோம்னா 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். cos 0 வேல்யூ 1 வரும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த டேர்மு ஹோல் டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்மும் 0 தான் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்மில் பாருங்கள், sin SX இருக்குது. இதை 0 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ லோயர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எல்லாமே 0 ஆகிடுச்சு. ஒன்லி அப்பர் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் உள்ள டைம் ஃபஸ்ட் எழுதிங்க. ப்ளஸ் உள்ள டைம் ஃபஸ்ட் எழுதிங்க. 2 sin ASன்னு எழுதிங்க. டிவைட் பை S கியூப் மைனஸ் 2A cos AS டிவைட் பை S ஸ்கொயர்டுன்னு இருக்குது. நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? S கியூப்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. sin AS மைனஸ் AS cos AS டிவைட் பை S கியூப்னு வரணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? S கியூப் வரணும்னா எல்சி எடுத்துங்க இந்த டைமை. இதுக்கு முன்னாடி 2 வெளில எடுத்துருங்க. 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பை. 2 வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன எல்சி எடுத்துட்டிங்கன்னா S கியூப் தான். அப்போ இங்கே S கியூப் இருக்குது, அதனால் அப்படியே எழுதிங்க மேலே உள்ள டைமை sin AS மைனஸ் இங்கே வந்து S ஸ்கொயர்டு தான் இருக்குது. நமக்கு வந்து S கியூப் தான் வந்து எல்சி எடுத்துருக்கோம். அப்போ வந்து எதால் மல்டிபிள் பண்ணால் S கியூப்பால் மல்டிபிள் பண்ணால் S கியூப் வேணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? எஸ்ஸால் ஒரு எஸ்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணோம்னா S கியூப் ஆகிடுமா? அந்த எஸ்ஸை என்ன பண்ணணும்? அதை மேலே மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ மேலே மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். இந்த 2 தான் எடுத்துட்டோம்ல, AS அந்த எஸ் வரும்னா அந்த எஸ் நாங்கள் போட்டுட்டேன். AS காஸ் ரிமைனிங் உள்ளது அப்படி எழுதிங்க AS. இது நம்ம இப்போ வந்து அவங்க கேட்டதை வந்து கேபிட்டல் FS ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க என்ன ப்ராப்ளத்தில் கேட்டாங்களோ அதை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். 2 இன்ட்டு ரூட் ஆஃப் sin AS A cos AX S கியூப் இருக்குது. S கியூப் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க கேட்டதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க? and hence deduce that 0 to infinity sin t minus t cos t divided by t cube dt is equal to pi by 4 நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். யூஸிங் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். நமக்கு தெரியும் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா வந்து ஸ்மால் f of x equal to 1 divided by root 2 pi minus infinity to plus infinity capital F of S into e power ISS into ds. இந்த இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த மைனஸ் வந்துடும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் வராது. e பவர் மைனஸ் ISSன்னு வரும். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ப்ளஸ் வரும், இதில் மைனஸ் வரும். இதில் வந்து இந்த FFX வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த ரெண்டுக்கும் இன்வெர்ஸுக்கும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் இதோட டிஃப்ரெண்ட்டு. இந்த FFX உள்ளே வந்துடும், இந்த FFX வெளில வந்துடும். அவ்வளோதான் இது ரெண்டு உள்ள ஃபார்முலா உள்ள வித்தியாசம். இப்போ நமக்கு தெரியும் ஸ்மால் FFX வந்து ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது? நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம்? ஃபங்க்ஷன் வந்து A² மைனஸ் X ஸ்கொயர் எடுத்துருக்கோமா? அப்போ இதை எழுதிங்க A² மைனஸ் X ஸ்கொயர்டு இது 1 divided by root 2 pi லிமிட் என்ன இருக்குது? மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. கேபிட்டல் FFS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதை எடுத்துங்க. 2 இன்ட்டு ரூட் 2 divided by pi இன்ட்டு sin AS மைனஸ் AS காஸ் AS divided by S கியூப் இன்ட்டு என்ன இருக்குது? e பவர் மைனஸ் ISS இன்ட்டு DS இருக்குது. அதில் வந்து X போட்டுப்பீங்க, இதில் வந்து S போட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த டேமை வந்து இந்த FFX வந்து e பவர் ISS யூலர் ஃபார்முலா இதுக்கு வந்து ரெண்டுக்கு செப்பரேட்டாக எழுதிங்க. அப்போ எப்படி வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? 1 divided by 2 pi இன்ட்டு செப்பரேட் பண்ணி எழுதிங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 divided by pi sin AS minus AS cos AS divided by S cube into
காஸ் எஸ்எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் நம்ம ஃபார்முலா தெரியும். இ பவர் மைனஸ் ஐஎஸ்எஸ்க்கு வந்து எப்படி எழுதலாம், காஸ் எஸ்எஸ் மைனஸ் ஐ சைன் எஸ்எஸ்ன்னு தெரியும். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் சைன் எஸ்எக்ஸ்க்கு எழுதிங்க தனியாக. இதை வந்து உள்ளே மல்டிஃபை பண்ணுறீங்க, இந்த எஃப்எஃப்எக்ஸ் வந்து உள்ளே மல்டிஃபை பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ்எக்ஸ் ஒன்று எழுதிங்க, நெக்ஸ்ட் வந்து சைன் எஸ்எஸ் எழுதிங்க. 2 × √2 sin as minus as cos as divided by s cube I sin sx into ds. இது ds வரும் into ds. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த I வர டேம் வந்து இந்த டேம் ஃபுல்லாக 0 தான். நீங்கள் இதை வந்து பார்க்க வேணாம், இது வந்து ஆட் ஃபங்க்ஷனு, அதனால் இது 0 தான். ஃபஸ்ட்டு டேம் மட்டும்தான் நம்ம வந்து எப்பொழுதும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரையும். செகண்ட் வர டேம் வந்து 0 தான், நீங்கள் டேரெக்டாக 0 போட்டுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம், 1/√2π இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் 2 × 2π sin as minus as cos as divided by s cube cos xx into ds. நெக்ஸ்ட் நம்மளாம் இந்த √π இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் பண்ணிங்க. இங்கே √π இருக்குது, ரிமைனிங் இங்கேயும் √π இருக்குது. அப்போ வெளில கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், √π கேன்சல் ஆகி வெறும் பை மட்டும்தான் கிடைக்கும். அப்போ என்ன இருக்கும், 2 இருக்கும் மேலே, 2/π இருக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் sin as minus as cos as divided by s cube into cos ss into ds. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்துங்க. இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தான் வரும். சைன் எஸ்க்கு பதிலாக வந்து மைனஸ் போட்டோம்னா ப்ளஸ்லேயே நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஈவன் ஃபங்க்ஷனு. அதாவது எஃப்எஃப்எக்ஸுக்கு வந்து மைனஸ் போட்டோம்னா எஃப்எஃப்எக்ஸ் வந்துச்சுன்னா இதை வந்து ஈவன் ஃபங்க்ஷன் வரும். ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தான் வரும். சைன் மைனஸ் தீட்டா வரும். அப்போ நம்ம இதில் வந்து சைன் மைனஸ் தீட்டான்னு வந்துச்சுன்னா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் மைனஸ் தீட்டான்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு வரும். இந்த டேம் வரும். இது உள்ளே போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள், இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம், லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 0 to ∞ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 4/π into 0 to ∞ sin as minus as cos as divided by s cube cos xs into ds. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து a² - s² வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை வந்து மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ப்ராப்ளத்தில் என்ன இருக்காங்க, நமக்கு வந்து டி தான் வரணுன்னு இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், எஸ்ஸுக்கு பதிலாக டி போடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏ வந்து வரவே இல்லை, ஏங்கிற டைமே வரல. அப்போ இந்த ஏவை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணலாம், புட்டு a = 1 a = 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும். அப்போ ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, a² - x² இருக்கா. அப்போ இதுலேயும் ஒன்று போட்டோம்னா 1 வந்துடும். 1 - x² = 4/π 0 to ∞. அப்போ சைன் எஸ் ஏ வந்து 1, நம்மளை வந்து என்ன ஃபைனல் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து என்ன இருக்குது, எஸ் காஸ் எஸ் டிவைடட் பை எஸ் கியூப் இன்ட்டு காஸ் எஸ்எஸ் இன்ட்டு டிஎஸ் வந்துருக்கு. என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ராப்ளத்தில் வந்து என்ன இருக்காங்க, டீன்னு சொல்லி தான் கேட்டுருக்காங்க. அப்போ எஸ் இருக்கிறதுல டி சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ புட் s = t, s = tன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே ds இருக்குது. ds வந்து நம்ம வந்து இது வேணும்னா என்ன பண்ணலாம், இதை வந்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஎஸ்ஸை வந்து டீயை பொறுத்து பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும். அப்போ வந்து 1 தான் கிடைக்கும். அப்போ டிஎஸ் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிடி அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு டிஎஸ்க்கு வர டிடி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 - x² = 4/π லிமிட் வந்து 0 to ∞. sin s இருக்கா, sin s பதிலாக sin t minus t cos t divided by sக்கு பதிலாக t போட்டோம்னா t³ into cos t x into dtன்னு வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளத்தில் வந்து என்ன இருக்காங்க, இந்த cos tx வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து வரல ப்ரூவ் பண்ண சொல்லி. இப்போ என்ன பண்ணலாம், cos tx வந்து இந்த இடத்துல வந்து
1 ஆக்கணும். அப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டால் 1 வரும்னு பாருங்கள். காஸ் 0 வேல்யூ வந்து 1 வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனில். அப்போ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ 1 மட்டும்தான் இருக்கும். 1 ஈக்குவல் டு 4/π. எந்த வேல்யூ எடுத்துட்டாலும் போத் சைடுமே எடுத்துங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. 0 to infinity sin t minus t cos t divided by t cube. இப்போ இதோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். 1 into dt. இதுலேருந்து என்ன பண்ணலாம், அந்த பையை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு விடுங்க. π/4ன்னு வரும். 0 to infinity sin t minus t cos t divided by t cube. dt is equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா π/4ன்னு வரும். அவங்க கேட்ட செகண்டை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். 0 to infinity sin t minus t cos t divided by t cube. dt வந்து π/4ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிடுறாங்க. செகண்ட் டைமை ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு வந்து யூஸிங் பார்சல் ஐடென்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்சல் ஐடென்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். யூஸிங் பார்சல் இதோட ஃபார்முலா வந்து -∞ to +∞ small f of x whole squared into dx equal to -∞ to +∞ capital F of s whole squared into ds. இதான் வந்து பார்சல் ஐடென்டியோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் f of x வந்து ப்ராப்ளத்துலேயே நம்ம எடுத்துருக்கோம். ஸ்மால் f of xங்கிறது ப்ராப்ளத்தில் உள்ளது. a² - x² வந்து லிமிட் வந்து -a to +a இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. அப்போ வந்து -a வந்து +a, f of x வந்து நமக்கு தெரியும் a² - x² இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க. ஃபார்முலா ஈக்குவல் டு f of x வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து லிமிட் வந்து அதே லிமிட் தான், -∞ to +∞. கேபிட்டல் F of s வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 2 × √2/π sin as minus as cos ax divided by s³. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. 2√2/π sin as minus as cos as divided by s³. இந்த மொத்த டைமுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிப்போம் இன்ட்டு ds. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேமை வந்து லிமிட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் தான், ஏன்னா ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஹோல் ஸ்கொயர்டு வந்துச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன் தான் வரும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இதோட லிமிட் சேஞ்ச் பண்ணிங்க. 0 to a a² - x². இந்த ஹோல் ஸ்கொயர் வரதால ஈவனாக தான் வரும். dx equal to அதே போல் இதுலேயும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இதையும் லிமிட் சேஞ்ச் பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. 2 வந்து ஹோல் ஸ்கொயர் வெளில எடுத்தோம்னா 4 ஆகிடும். இங்கே வந்து இந்த லிமிட்டு சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு 2 கிடைக்கும். 4 × 2 8 ஆகிடும். இந்த ரூட்டையும் வெளில எடுத்துட்டோம்னா ஒரு 2 கிடைக்கும். அப்போ வந்து 16 வரும். 16 இந்த ரூட் பை வந்து வெளில எடுக்கிறப்ப ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து பை மட்டும் தான் கிடைக்கும். அப்போ லிமிட் வந்து 0 to infinity sin as minus as cos as divided by s³. இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் வரும் இன்ட்டு ds. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்சல் ஐடென்டிஃபை யூஸ் பண்ணி sin t minus t cos t divided by t³. இதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து a வந்து s இருக்குது. sin as cos as இந்த a வந்து 1 ஆக்கிடுவோம். புட் a equal to 1 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 × 0 to இங்கே ஏன்னு இருக்குது, ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இப்போ என்ன கிடைக்கும், 1 - x² ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் இன்ட்டு dx. எங்கெல்லாம் ஏ இருக்கோ அந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 16/π 0 to infinity sin s minus a வராது, அதுக்குள்ள தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 ஆகிடும். s cos s divided by s³ ஹோல் ஸ்கொயர் ds கிடைக்குது. இப்போ இதை என்ன பண்ணுவோம், இந்த பார்ட்டை மட்டும் நான் இன்டெக்ரல் பண்ணி தனியாக போட்டு காட்டுறேன். 2 × 0 to 1 1 - x² ஹோல் ஸ்கொயர் dx equal to இப்போ இதை வந்து தனியாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்டெக்ரல் பண்ணி இப்போ இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இடத்துல இருக்குது. a² ஏதோ 1² இருக்குது. a² - b². இப்போ இதை வந்து செப்பரேட் பண்ணி எழுதிங்க. 2 × 0 to 1
1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ வந்து 4 கிடைக்கும், மைனஸ் 2ab 2, இது வந்து ஏ, இது வந்து பி, 2ஓட பி வந்து என்ன இருக்குது மைனஸ் 2ab எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், எக்ஸை பொறுத்து இன்டர்வல் பண்ணுங்கள், 2 இன்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டர்வல் பண்ணிங்கன்னா கிடைக்கும், கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸ் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 வந்து அடுக்கில் ஒன்று ஆட் ஆகும், எக்ஸ் பவர் 5/5 கிடைக்கும், மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் கியூப் ஆகிடும், அடுக்கில் ஒன்று ஆட் ஆகிடும், அந்த கியூப் வந்து கீழே வந்துடும். இதோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 0 to 1. இப்போ அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இது உள்ள. அப்போ 2 இன்ட்டு அப்போ 1 ப்ளஸ் 1/5 மைனஸ் 2/3 கிடைக்கும். அப்பர் லிமிட்டு 1 எக்ஸ் இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்கள், லோயர் லிமிட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எல்லா டைமுமே 0 ஆகிடும், ஏன்னா எக்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் 0 போட்டிங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். அப்போ இது மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு இதை எல்சியம் எடுத்துங்க, 5 3 மல்டிபிள்னா 15 வரும், 15 எல்சியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இங்கே வந்து 15 கிடையாது, அப்போ 15 மல்டிபிள் பண்ணிங்க, ப்ளஸ் இங்கே 5 இருக்குது, நம்ம எதை மல்டிபிள்னா 15 வரும், அப்போ 3ஆல் மல்டிபிள்னா 15 வரும், அந்த 3 மேலே மல்டிபிள் பண்ணிங்க, 3 மைனஸ் இங்கே வந்து 3 தான் இருக்குது, 15 இல்லை, அப்போ 5ஆல் மல்டிபிள்னா 15 வரும், அந்த 5 வந்து மேலே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னன்னா 2 இன்ட்டு 15 இன்ட்டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 15 18 வரும், 18ல் 10 போச்சுன்னா 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு 8 வந்து 16/15 வரும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஃபைனலாக ஆன்சர் வந்து 16/15 கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 16/5 0 to infinity sin s minus s cos s divided by s cube whole square ds இருக்குது. இதில் என்ன பண்ணலாம், இந்த 16 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குது, இந்த பையன் இந்த பக்கம் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் by 15 இன்ட்டு = 0 to infinity sin s minus s cos s divided by s cube இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ் இருக்குது. நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் என்ன கேட்டுருக்காங்க, டீன்னு சொல்லி தான் கேட்டுருக்காங்க. அப்போ வந்து எஸ்ஸுக்கு பதிலாக வந்து டீன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்க, புட் s = t. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், டிஎஸ் வந்து டிடியை பொறுத்து பண்ணோம்னா 1 கிடைக்கும், அப்போ இதுலேருந்து டிஎஸ் = டிடின்னு கிடைக்கும். இது இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ என்ன 0 to infinity sin t மைனஸ் t cos t, எஸ் இருக்கிறதுலாம் t சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், எஸ் கியூப் இருக்குது, அப்போ வந்து டி கியூப் ஹோல் ஸ்கொயர் டிஎஸ்க்கு பதிலாக என்ன இருக்குது டிடி இருக்குது, = லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது by 15 இருக்குது. இதான் வந்து ஆன்சரு. பார்சல் ஐடென்டிஃபை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். 0 to infinity sin t minus cos t divided by t cube whole power square dt = 15/15 சொல்லிட்டு சால்வ் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். இதில் வந்து 3 ஃபார்முலா தான், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், பார்சல் ஐடென்டிஃபை, இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த யூனிட்டில் உள்ள எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும்னு நம்புகிறேன். இதில் எல்லாமே ஒரே ஸ்டெப்பு தான், எல்லாமே ஈஸியான ஸ்டெப்பு தான். எல்லாம் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அது இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிடுவோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.